வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தின போதைப் பொருள் கடத்தல் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில தலைமையா கொண்டு நடந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதை நிரூபிக்கிற வகையா பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில இருந்து ஜாபர் சாதிக் அப்படிங்கிற ஒருத்தர் தலைமறைவாயிருக்காரு. அவரு கூட இருந்து ரொம்ப நாளா பயணித்து வந்துகிட்டு இருந்த அமீர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப என்சிபி விரைவில சம்மன குடுக்க இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அமீரும் ஜாபர் சாதிக் அவர்களும் பார்த்தீங்கன்னா, நெருங்கிய நண்பர்களா இருந்து வந்திருக்காங்க. அமீர் அவர்களும், ஜாபர் சாதிக் அவர்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருடங்களா நெருங்கிய நண்பர்களா இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, தொழில் முறையிலேயும் 2 பேரும் பார்ட்னரா செயல்பட்டு இருக்காங்க. அவர்களுக்கு 2 ஹோட்டல் இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாம ஜாபர் சாதிக் அவர்களுக்கு ஒரு தனி நிறுவனம் இருப்பதாகவும், அதையும் அமீர் அவர்கள் கண்காணிச்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா எழுந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா, இவர்கள் 2 பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படிங்கிற கோணத்துல என்சிபி பார்த்தீங்கன்னா, அமீர் அவர்கள விசாரிக்க சம்மன் கொடுக்க இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அமீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல பருத்தி வீரன் அப்படிங்கிற ஒரே ஒரு படம் தான் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த படமே பார்த்தீங்கன்னா, அவர் நடித்த படங்களோ, அவர் இயக்கிய படங்களோ மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறவே கிடையாது. எல்லாமே தோல்வி படங்களா தான் அமைஞ்சுச்சு. இந்த நிலையிலேயும் பார்த்தீங்கன்னா, இவர் தொடர்ச்சியா சினிமா துறையில செயல்பட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு. அதற்கான பணங்கள் எங்கே இருந்து வந்துச்சுன்னு இன்னைக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்து வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இவர் தலைமையில பல படங்களுக்கு பல நிறுவனங்களுக்கு இவர் மூலியமா பணங்கள் பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அந்த பணங்கள் எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் மூலமா தான் இவர் பணங்கள பெற்று நிறுவனங்களுக்கு குடுத்திருக்காரு அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல போய்க்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, அமீர் அவர்களுக்கு என்சிபி விரைவில சம்மன் குடுக்க இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை வெளிய வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, அமீரும் ஜாபர் சாதிக்கும் பார்த்தீங்கன்னா, பல வருடங்களா நண்பர்களா இருந்து வந்துகிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு நண்பருக்கு என்ன வேலை செய்றாருன்னு கூட தெரியாமயா ஒரு அமீர் இவ்வளவு நாள் கூடவே இருந்திருப்பாருங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு எழத் தோணுது. இந்த விசாரணை மூலியமா பல உண்மைகள் வெளிய வர இருக்கு. அது மட்டும் இல்லாம, இதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் இன்னைக்கு இருந்து வந்துகிட்டு இருந்தாலும், விசாரணையில தான் அமீர் அவர்களும், ஜாபர் சாதிக் அவர்களும் கூட்டாளிகளா, இல்ல சேர்ந்து இணைந்து தான் செயல்பட்டாங்களா அப்படிங்கிறது விசாரணையில தான் வெளிய வரும்.